பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ட்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிடெட் இந்தியன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸோடைய ஒரு கைகை சைட், கர்நாடகா கைகை சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிசல்ட் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது NPCIL கைகை சைட் HRM அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 01/2025 அண்ட் 26. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரியான போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டகரி 2 ஸ்டைப்பனரி ட்ரைனி டெக்னீஷியன் ST அண்ட் TN, டெக்னீஷியன் C எக்ஸ்ரே டெக்னீஷியன் பேஸ்ட் ஆன் த அட்வர்டைஸ்மெண்ட். எக்ஸாம் வந்து என்றைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 7 மார்ச் 2026, 12 மார்ச் 2026, 16 மார்ச் 2026 அன்றைக்கு எக்ஸாம் வந்து பெங்களூரில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போது ஸ்டேஜ் 3க்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆனவங்களோட லிஸ்ட்டு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போது PWT கேட்டகரி, ஓகேவா, இந்த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கான போஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் டிசிப்ளினில் வந்து யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ இன்கேஸ் யாருமே குவாலிஃபை ஆகாதனால அவங்க வந்து நில்லுன்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆச்சுன்னா, ஏன் அந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்கன்னா, ஸோ அந்த அவங்களுடைய மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை வந்து அவங்க வந்து ரிக்ரூட்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதே வந்து PWT கேட்டகரி B, ஓகே, B கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோனா 32 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி PWT கேட்டகரி Cக்கு கொடுத்துருக்காங்க. அந்த PWT D அண்ட் Eக்கான கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 20%, 29% இருந்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கலாம். அடுத்து வந்து அடுத்த கேட்டகரி வந்து அதர் தென் ஆப்ரேட்டர் டிசிப்ளின்ஸ், ஆப்ரேட்டர் டிசிப்ளின் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய PWT கேண்டிடேட்டுக்கான அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வந்து PWT கேண்டிடேட் வந்து NPCIL எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணுறதில்ல மேபின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு C&Dக்கும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இது முழுக்க பார்த்திங்கன்னா PWT கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப் மார்க்காகவே இருந்திருக்குது. ஸோ ஒரு ரிசர்வேஷன் போஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தனால அந்த போஸ்ட்டில் அவங்க மட்டுமே இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் இயர்ஸ் 2027, 28 அந்த இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து NPCIL எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்டில் டவுட் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சேனல்ஸ் மூலமாகவும் நம்ம கைடன்ஸ் கொடுக்கறதில்ல. ஒன்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மட்டும்தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற சேனல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ என்னுடைய ஒர்க்கும் பார்க்கணும், நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நமக்கு எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். நம்ம உடனே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கிடைச்சிடும் நம்ம டீம் சைடு இருந்து. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, NPCIL எக்ஸாம் இல்லை கேட்டு, DRDO, ஜஸ்ட் ஜாம், இந்த மாதிரி எந்த ஃபிசிக்ஸ் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.